ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே மேக்ரான் த்ரெட் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சுருந்தோம். அதில் மீதி எக்ஸஸாக சின்ன சின்ன பீஸாக கட் ஆனதை வந்து யூஸ் பண்ணி இப்போ ஒரு அழகான வால் ஹேங்கிங் தான் செய்ய போகிறோம். இது சிம்பிளாக இதில் வந்து ஒரு சென்டரில் ஒரு த்ரெட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து சின்ன சின்ன த்ரெட்டு இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு த்ரெட்டை அந்த சென்டரில் வச்சுருக்க த்ரெட்டுக்கும் அடியிலையும் இன்னொரு த்ரெட்டை மேலேயும் வச்சு நம்ம இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியும். இது ஒரு நாட் மாதிரி வந்துடும். இதே மாதிரி அந்த குட்டி குட்டி த்ரெட்டை நம்ம எவ்வளோ லாங்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாதிரி மாட்டி விட்டுக்கணும். நிறைய வால் ஹேங்கிங் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கு நம்ம சேனலில். புதுசாக பார்க்குறவங்க போய் பாருங்கள். மேக்ரான் த்ரெட்லேயே லாஸ்ட் டைமும் ஒரு வால் ஹேங்கிங் போட்டிருக்கேன். பூஜாடிலாம் வச்சு வாசலில் ஹேங் பண்ணுற மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் தான். இப்போ நம்ம த்ரெட்டெல்லாம் இதே மாதிரி கோத்துட்டே வரணும். நமக்கு எந்த ஹைட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோத்துக்கிட்டால் போதும். இப்போ கோத்து முடித்தாச்சு. மீதி இருக்கிற த்ரெட்டு அடியில் இருக்கிறத கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த த்ரெட்டெல்லாம் நம்ம பிரித்து விட்டுறணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டேன். இப்போ வந்து சீப்பை வச்சு இதை மாதிரி நம்ம சீவினோம்னா இன்னும் கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம எந்த அளவுக்கு அந்த நூலெல்லாம் பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு பிரிச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி இதை மாதிரி விரல் வச்சு இது பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச மேக்ரானா அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக. இதே மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டோன்னா அதில் வந்து கம்மில் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ அதை திருப்பிட்டு அந்த ஷேப்புக்கும் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த ஷேப் தான் இல்லை, நம்ம எந்த ஷேப் வேணாலும் இதை வரைஞ்சிட்டு அந்த பேப்பர் கட்டிங் போட்டு இதை மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம அப்படியே வச்சோம்னா அது வந்து வேறு மாதிரி தொங்கிட்டு இருக்கும். நம்ம மாட்டி விட்டோம்னா இது வந்து அந்த ஷேப்லேயே இருக்கும். நம்ம கம் வச்சு ஒட்டுறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒயிட் கலர் த்ரெட்டுன்றதுனால டார்க் கலர் வாலில் மாட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ஷேப்பில். இப்போ வந்து நான் அதில் மேலே வந்து 3 மணி கோக்குறேன். இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் ஒன்று கூட கோக்கலாம், நான் வந்து 3 கோத்துருக்கேன் பாருங்கள். ரொம்பவே க்யூட்டான அழகான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆச்சு வேஸ்ட்டான த்ரெட்டை வச்சு.